அனைவருக்கும் வணக்கம். உங்களை ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆக போகுது, நாம் எந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமைஸான ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, ரூல்ஸ், டிப்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நம்ம நேற்று பார்த்துருந்தோம் பிடிசி அனலைஸில். ஏன்னா ஆல்மோஸ்ட்டு இதுக்கு கீழே டவுன்ஃபால் ஆரம்பிச்சா நல்லா டவுன்ஃபால் ஆகும், இல்லை அதுமாதிரி இதுக்கு மேலே போயிருந்தால் அப்சைட் போகும் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நம்ம திரும்ப சொல்லியிருந்தோம். அதுக்கு பின்னாடி இருந்த காரணம் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சொன்னதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எந்த அளவுக்கு வந்து வாலடைல் ஆகுது இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப் சைடு போகல, டவுன் சைடும் போகல, ரொம்ப பெரிய வாலடைல் ரேஞ்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து திரும்பி அகைன் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. மோஸ்ட்லி பையிங் சைடு தான் போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பையிங் சிக்னல் நான் கொடுத்துட்டேன் டெலகிராமில். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லெவல் 60,770 பையிங் சிக்னல் வச்சு நான் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து இனிஷியல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 61,500 வச்சுக்கிட்டு தான் பெட்ரு. 61,500 வச்சுக்கோங்க. நம்ம வந்து டார்கெட் எவ்வளோ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம்னா 63,000 64,000 வரைக்கும் எதிர்பார்க்குறோம். நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் நம்ம 62,000 63,000 சம்திங் நம்ம அப்படி வச்சுக்கலாம். 62,500 63,000. ஓகே, அதாவது நம்ம இப்போ ஒரு 3 to 4 டார்கெட்ஸ் வச்சுக்கிறோம். அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் வந்து சிக்னலாக சொல்லியிருப்பேன், ஒரு 2% நான் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறது தான் பெட்ரு. காரணம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அகைன் இப்போ மேலே போயிட்டு திரும்பி இங்கே கீழே இறங்குற மாதிரி இருந்தால் நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வாலடைல் ஆக சான்சஸ் ரொம்ப ஹையராக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 1 டேவாக பார்த்தீங்கன்னா போதும் 12 to 14 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய வாலடைல் ஆகிருந்தது. ஸோ அதுக்காக தான் சொல்லியிருந்தோம். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து வாங்க நம்ம எத்திரியம் ஒன்ஸ் நம்ம அகைன் பார்த்துருவோம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் சைன் எடுத்துகிட்டு இப்போ திரும்பி மேலே போயிட்டுக்கலாம். இன்கேஸ் செல்லிங் ஆகும்னா அகைன் இங்கே சீசன்ஸை போய் ஹிட் பண்ணிவிட்டு திரும்பி வேணால் கீழே வரணும். இப்போதைக்கு பையிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க எத்திரியத்தை. அண்ட் தென் காசு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டபுள் இதுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? நம்ம அதை பார்த்து வந்து நம்ம சிக்னல்ஸ் கரெக்டாக அனலைஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சார்ட்லாம் பார்த்து நம்மளோட இன்னொரு ஐடியா இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது பின்னாடி கட்டாகும். வாங்க நாமளே இங்கே நம்ம கிரியேட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எப்படி வரையணும் நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாம் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ 2 ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. என்னென்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்ஃபால் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அப் சைடு இது ஒரு சின்ன புல் பேக்னு சொல்லலாம். இதை டபுள் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு இங்கே அப் சைடும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த டபுள் பேட்டர்ன் வந்து ஃபெயில் ஆகிட்டு டவுன் சைடு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே 2 இன்ஸ்டிடியூஷனில் தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து காசை வந்து நம்ம செல்லிங்காக பையிங்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு காரணம் எங்கே பாருங்கள், இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குதா? எக்ஸாக்ட்லி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னவர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்ம ஒரு ரேஞ்ச் மாதிரி நம்ம சொல்லிடணும். இந்த ரேஞ்சை வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்கு டவுன்ஃபாலோ சரி அப் சைடாக இருந்தாலும் சரி ஆனதுக்கு நம்ம பையிங் பண்ணலாம், பை ஆர் செல்லிங். இந்த ரேஞ்சுக்கு அப் சைடு போனால் நம்ம பை பண்ணலாம், டவுன் சைடு இருந்தாலும் நம்ம செல் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16% கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் காசை வந்து கொஞ்சம் கண்காணிங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அழகாக தெரியுது மார்க்கெட் வந்து அப் சைடு போக போகிறான்ட்டு. 1 மினிட் சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது ட்ரெண்ட் லைன் கிட்ட. ஸோ அதனால் நம்ம பையிங் சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 13 to 15% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% இங்கே கிடைக்குது. தட்ஸ் எனஃப் தான். நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16% நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. இது வந்து நம்மளோட டெட்டு. நம்ம டார்கெட் அதெல்லாமே வந்து நம்ம டெலிகிராமில் கொடுத்தாச்சு. ஒன்ஸ் அகைன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ட்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா கேஷ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு பேட்டர்ன் நான் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் அகைன் நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கரெக்டாக முன்னாடியே நம்ம பேட்டர்ன் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? மோஸ்ட் ப்ராபப்லி இப்போ மார்க்கெட் பையிங் சைன் நடக்கிறதுனால இதுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வரக்கிட்ட பார்ப்போம். AAVE பார்த்தா நான் செல்லிங் கொடுத்துருப்பேன். காரணம் ஏன்னா வெரி சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தனால நான் மோஸ்ட்லி செல்லிங் தான் நான் பார்க்குறேன் வந்து.
அட்மோஸ்ட் நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோன்னா ஒரு 18 to 20% நம்ம எதிர்பார்த்துருக்குறோம். மினிமம் நமக்கு 10% கிடைச்சாவே திஸ் இஸ் எனஃப் தான் நமக்கானது. இதனால தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 1 lakh மேக் பார்த்தீங்கன்னா அதுவும் வெரி சிம்பிளான காரணம் தான். நம்ம வந்து இப்போதைக்கு ஆல்ரெடி நம்ம கீழே நம்ம பையிங் பண்ண வச்சிருந்தோம்ல. ஸோ அந்த டைமிங்கில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. அப்படியே விட்டுனாலும் பரவாயில்ல. அகைன் நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்பி இப்போ ஒரு பை பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். மேக் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட பிரேக் அவுட் கொடுக்க போகுது. அட்மோஸ்ட் நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னா பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு 60% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மேகை. ஸோ மறந்துடாதீங்க. இது வந்து நம்ம சண்டே வந்து நம்ம வந்து 1 வீக்குக்கான ஸ்பாட் அனலைஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி நம்ம போடுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இது நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நான் சொல்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா ட்வானுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லுவேன். பட் ஆனால் கொஞ்சம் டைம் இருக்குது ட்வானுக்கு. ஏன் காரணம் கேட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மொதல் விஷயம் அது வந்து நம்ம டெலிகிராமில் கொடுத்தாச்சு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்ட்டு. டைம் இல்லை இப்போ. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கண்டிஷன். இப்போ வெரி சிம்பிளுங்க. இப்போ டவுன்ஃபால் ஆகிட்டு திரும்பி இப்படின்னு மேலே போயிருந்தோன்னா மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா அப்சைடு போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்கேஸ் இது டவுன்ஃபால் ஆகிட்டு எப்படி வந்து ஆரம்பிச்சுன்னா வாய்ப்பு இல்லை, நீங்கள் மறக்கலாம். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம பை பண்ண வேண்டியதாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் டைம் ஆகும் அப்சைடு போகிறதுக்கு. நான் வந்து மோஸ்ட்லி இதை ப்ரிஃபர் பண்ணுறது பையிங்க்கு. நான் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த லெவலுக்கு இதை பையிங் சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் பை பண்ணாங்க தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக்ன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்சைடு போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது நான் பையிங்க்கு தான் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணமே. சரிங்களா? நம்ம இனிமேட்டு வந்து வீக்லி அனலைஸ் வீடியோ அண்ட் தென் ஃப்ரைடே தேர்ஸ்டே சம்திங் வந்து நம்ம எக்ஸாக்டாக டைம் வந்து நம்ம நோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் டெலிகிராமில் லைவ் என்கொயரி. ஸோ அதை யாராவது எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியல புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சிக்னல்ஸ் வேணும் அட் த டைம் அப்படின்னு ஏதாவது தேவைன்னா ஃப்ரீயாகவே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லேர்னிங் டிப்ஸ் நிறையா தேவைன்னா கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களுக்கு யூஎஸ்டி வேணும்னா கூட நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். பெஸ்ட் அண்ட் லோ ப்ரைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பல்காக செல் ஆஃப் பண்ணுறதுனால நமக்கு வந்து லோ ப்ரைஸில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கீழே நம்பர் இருக்குது. ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லை, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண விருப்பம் இல்லை, பட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் ட்ரேடிங் டைப்பில் உங்களுக்கு வந்து மினிமம் மந்த்லி 10% ரிட்டர்ன்ஸு இல்லை அதுக்கு மேலே கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தால் நமக்கு வந்து ட்ரேடிங் பாட் இருக்குது, ஜென்ட்ரா ட்ரேடிங் பாட்டு. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணால் நமக்கு கீழே வந்து நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். பை.